அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் காதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொடர்பான புதிய சட்டம் வெளியாகியுள்ளது. இனி 4 மாதங்களுக்கு மேல் இருக்க முடியாது. அதிரடி சட்டம் போடப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் பாதிப்பு. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து 12 மில்லியன் குவைத் தினார்களை இழக்கும் வங்கிகள். பெரும் அச்சத்தில் குவைத் வங்கிகள். அடுத்து ஃபாஹிலில் நடத்தப்படும் பிரம்மாண்ட இலவச மருத்துவ முகாம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் விசா தொடர்பான புதிய சட்டத்தை தி ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் குவைத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இணைந்து வெளியிட்டுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி கடுமையான தண்டனைகள் கூடிய கடுமையான வெளிநாட்டவர் வதிவிட சட்டம் வெளியாகியுள்ளது. அதன்படி பார்த்தோம்னா, வெளிநாட்டவருடைய பாஸ்போர்ட் தொலைந்து விட்டாலோ அல்லது சேதமடைந்து விட்டாலோ 2 வாரங்களுக்குள் உள்துறை அமைச்சகத்திடம் தெரிவிக்க வேண்டும். விசா சட்டத்தை மீறினால் 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 1200 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். விசிட் விசாவில் குவைத் வருபவர்கள் ஹோட்டல்களில் ரூம் எடுத்து தங்கினால் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் 24 மணி நேரத்திற்குள் அந்த விசிட் விசாவில் வந்த நபரின் முழு விவரத்தை உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுபோல காதிம் விசா வீட்டு தொழிலாளர்களின் லீவிலையும் தி ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கையை வைத்துள்ளது. குவைத்திலிருந்து சொந்த நாடுகளுக்கு லீவுக்கு சென்றால் 6 மாதம் வரை, அதாவது 180 நாட்கள் தான் இருக்க வேண்டும் என்ற சட்டம் வீட்டு தொழிலாளர்களுக்கு மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் 6 மாதங்கள் வரை குவைத்துக்கு வெளியே இருக்கலாம் என்ற சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு 4 மாதங்கள் வரை தான் இருக்க முடியும். கூடுதலாக இருக்க வேண்டும் என்றால் தி ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். ஆனால் ஷூன் விசா ஆர்டிகல் 18 கம்பெனி விசாவில் உள்ளவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. அவர்கள் 6 மாதம், அதாவது 180 நாட்கள் வரை குவைத்துக்கு வெளியே தங்கலாம். அதுபோல குவைத்திற்கு இல்லீகல் என்ட்ரி, அதாவது போலி ஆவணங்களை பயன்படுத்தி குவைத் வந்தால் 3 வருஷம் ஜெயில் மற்றும் 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். விசா எக்ஸ்பைரி ஆனவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கும் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுபோல விசா தொடர்பான பெரிய லிஸ்டே உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். முழுவதுமாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள். குவைத் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் படம் மாறிங்க. இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம தான் கப்சுப்புன்னு கேட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் நம்மளை விட குவைத்திகளுக்கு நல்லாவே தெரியும். கிளியோம் கானூன் ஜதீத். காலையில் ஒரு சட்டம் போடுவாங்க, மாலையில் ஒரு சட்டம் போடுவாங்க. அடுத்த தகவல், புர்கான் ஆயில் ஃபீல்டில் டீசல் திருடிய வெளிநாட்டவரை நாடு கடத்துமாறு அகமதி பாதுகாப்பு இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் முகமது ரஜப் அவர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள். மேலும் இந்த திருட்டில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு உள்ளார்களோ அவர்களையும் கண்டறிந்து கடுமையான தண்டனை வழங்குமாறு உள்துறை அமைச்சகத்து அகமதி பாதுகாப்பு பிரிவு பரிந்துரை செய்துள்ளது. அடுத்த தகவல், போலி குவைத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களது குடியுரிமைகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் குடியுரிமைகளை ரத்து செய்யப்பட்டு வருவதால் இவர்களுக்கு கடன் கொடுத்த வங்கிகள் என்ன செய்வது என தெரியாமல் திணறி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 12 மில்லியன் குவைத் தினார்கள் 3200 போலி குவைத்திகளால் குவைத் பேங்க்லிருந்து பெறப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய 12 மில்லியன் குவைத் தினாரை எப்படி போலி குவைத்திகளிடம் வசூல் செய்வது என்று தெரியாமல் குவைத் பேங்குகள் அனைத்தும் அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் இலவச முகாம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் வருகின்ற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஃபாஹிலில் நடைபெறுகிறது. காலை 6:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை தான் இந்த இலவச மருத்துவ முகாம் நடைபெறும். அதனால் நம்ம பாருங்க, உங்கள் உடல்நலத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பிற்கு சென்று தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து வாங்க ஃபிளைட் டுடே அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 20,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 56 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 44 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 221 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 45 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.